வணக்கம். நான் தமிழன்பன். ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டு டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி நடக்கும். இந்த ஆண்டு அது நடக்கவில்லை. அதற்கு காரணம், கர்நாடக அரசு போதிய அளவு, அதாவது நமக்கு தர வேண்டிய தண்ணீரை தர மறுத்துவிட்டது. அங்கு தண்ணீர் நிரம்பி இருக்கிற காலகட்டத்தில் தருவதற்கு என்று ஒன்று, வறட்சி காலங்களில் தண்ணீர் குறைவாக இருக்கிற காலகட்டங்களில் தருவதற்கு என்று ஒன்று, இருவேறு கணக்குகள் இருக்கின்றன. தண்ணி நிறையா இருந்தால் இவ்வளவு தரணும், கம்மியாக இருக்கும்போது இவ்வளவு தரணுன்ற கணக்கு இருக்கு. அந்த கணக்கின்படி ஜூன் மாதம் தர வேண்டிய தண்ணீரையும் ஜூலை மாதம் தர வேண்டிய தண்ணீரையும் கர்நாடக அரசு தர மறுத்தது. அது தொடர்பாக ஏராளமான வாத பிரதிவாதங்கள் நடந்ததை நாம் அறிவோம். திடீரென முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை போல நான் காவேரிக்கு கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை கொண்டு வந்து விடுவேன் என்கிற ஒரு முயற்சியில் இன்றைய முதலமைச்சர் இறங்கினார். அது அவருக்கே அவமானமாகிற வகையில் கர்நாடக முதலமைச்சர் இங்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இவர் ஒரு 13 பேர் கொண்ட குழுவுடன் தயாராக இருந்தார். அவர் இங்கே இந்த நேரத்தில் நீங்கள் வர வேண்டாம், வந்தால் சிக்கலாகிவிடும் என்று அவர் அந்த வருகையை தடுத்து விட்டார். இதற்கிடையிலே காவிரி ஒழுங்காற்று குழு, காவிரி ஆணையம் இரண்டும் இவ்வளவு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டும் அதை செயல்படுத்த முடியாது என்று வெளிப்படையாக கர்நாடக முதலமைச்சர் அறிவித்தார். அதற்கு காரணம், எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்கள் எங்கே தர்றது என்று அவர் சொன்னார். நல்ல வேளையாக இயற்கை கொடுத்த வரத்தால், இயற்கையின் புண்ணியத்தால் அங்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து இப்பொழுது கபினி அணையிலிருந்து 27,000 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறார்கள். நேற்று திறந்தார்கள். இன்றைக்குத்தான் அது தமிழக எல்லைக்கு வந்திருக்கிறது என்று செய்திகள் வருகின்றன. இந்த சிக்கலில் இன்றைய அரசு, தாவேக அரசு, விஜய் தலைமையிலான தாவேக அரசு சரியாக செயல்படவில்லை. வழக்கமாக ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு இரும்பு பிடியுடன் செயல்படும். அந்த செயல்பாடுகளிடம் இல்லை என்பதை வலியுறுத்தும் விதமாக, அதை மக்களுக்கு சொல்லும் விதமாக இந்த அரசை கண்டித்து, காவிரியில் தண்ணீர் விடாத கர்நாடக அரசை கண்டித்து திமுக சார்பில் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகித்து பேசினார். அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது காவிரியில் தண்ணீர் வரவில்லை, இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று விமர்சனம் செய்து, இந்த அரசின் சிந்தனை எல்லாம் எப்பொழுதும் திமுகவினரை எப்படி கைது செய்ய வேண்டும் என்கிற நோக்கிலேயே இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த பலரும் திரிசா என்று கத்தினர். அதாவது இந்த அரசின் கவலையெல்லாம் என்று அவர் பேசியவுடன் திரிசா என்று கூட்டத்தினர் கத்தி கொண்டிருந்தனர். அந்த கத்தலுக்கு அவர்களை பார்த்து, எங்க தண்ணி வந்தா என்ன, அங்க தண்ணி வந்தா போதும்னு இருக்காங்க அப்படின்ட்டு உதயநிதி பேசுவது போன்ற காணொளி இருக்கிறது. இது அவதூறான பேச்சு, பெண்களை இழிவாக பேசுகிற பேச்சு என்று சொல்லப்படுகிறது. எங்க தண்ணி வந்தா என்ன, அங்க வரலன்னா என்ன, அங்க வந்தா போதும் அப்படின்னு அவர் பேசுறாரு. இது பெண்களை இழிவாக பேசுகிற பேச்சு என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நடிகர் கருணாஸ் அவர்கள் இதற்கு எதிராக இன்று விடுத்துள்ள அறிக்கையில், இதில் எங்கே அவதூறு இருக்கிறது, என்ன குற்றம் கண்டீர்கள், அதை யாராவது சொல்லுவீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஆனாலும் இது ஒரு கடுமையான ஒரு இரு பொருள்பட அவர் பேசி பெண்களை இழிவுபடுத்தி விட்டார், திரிசாவை இழிவுபடுத்தி விட்டார் என்று ஒரு பெரிய விவாதம், சர்ச்சைகள் எல்லாம் வந்துவிட்டன. இன்றைக்கு காலையில் எழுந்தவுடன் பார்த்தால் ஏராளமானோர், அதாவது காவிரி நீர் சிக்கலில் 10 நாட்களுக்கு மேலாக காவிரி நீர் சிக்கல் பற்றி எரிந்து கொண்டிருந்த பொழுது காவிரி ஒழுங்காற்று குழு, காவிரி ஆணையம் எல்லாம் உத்தரவிட்டும் தண்ணீர் தர முடியாது என்று கர்நாடகம் சொல்லிய போதெல்லாம் கூட செய்தியாளர்களை சந்திக்காமல், வாய் திறக்காமல் வேகமாக விலகி சென்ற நீர்வளத்துறை அமைச்சர் அவ்வளவு பெரிய ஒரு பதிவை வெளியிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டித்திருந்தார். அதாவது ஆபாச நிதி என்று அவர் அழைத்தார். அதே போல் ஆதவ அர்ஜுனா அவர்கள், கீர்த்தனா அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள் என்று எல்லா அமைச்சர்களும் உதயநிதி அவர்களை கடுமையாக கண்டித்திருந்தனர். அதாவது பெண்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டார் என்று அவரை கண்டித்திருந்தனர். அதற்கு அடுத்து அவரை
வன்மையாக கண்டித்தவர்கள் யார் என்று பார்த்தால் பாஜகவினர். நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது, விஜயை பின்னால் இருந்து இயக்குவது முழுக்க முழுக்க பாஜக தான். பாஜகவின் சொல்படி கேட்டுதான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி வந்துவிட்டது என்றுதான் நாம் திரும்ப திரும்ப பல்வேறு சான்றுகளுடன் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் உதயநிதியின் பேச்சை கண்டித்து, வெளிப்படையாக கண்டித்து பேசியவர்கள் யார் என்று பார்த்தால் தவேகாவினரும் பாஜகவினரும் தான். விஜயுடன் கூட்டணியில் இருக்கின்ற பொதுவுடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி ஆகியன உதயநிதியின் பேச்சை கண்டித்திருக்கின்றன. அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் கண்டிக்கிறார்கள். அதிலும் திருமாவளவன் அவர்கள் உதயநிதி பேசியது தவறு, கண்டிக்கத்தக்கது என்றாலும் அவர் மீதான கைது நடவடிக்கையும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அதேபோல் இந்த பக்கம் பார்த்தால் மற்ற அனைத்து கட்சியினரும், தேமுதிகவிலிருந்து, புதிய தமிழகம் கட்சி இருந்து பல கட்சிகள், முஸ்லீம் லீக், தமிமுன் அன்சாரி, ஜவஹர்உல்லா போன்றவர்கள் எல்லாம் உதயநிதியின் கைதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கை, அதாவது இப்போ நான் முன்பே சொன்ன உதயநிதி என்ன பேசினார் என்பது வெளிப்படையாக உள்ள ஒரு விஷயம். அதாவது அவர் ஒரு பொது வழியில் ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறார். எதிரில் உள்ளவர்கள் திரிசா திரிசா என்று கத்துகிறார்கள். அதற்கு அவர் வடியிருக்கும், எங்க தண்ணி வந்தா என்ன, வரலன்னா என்ன, அங்க வந்தா போதும் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அந்த பேச்சே வெட்டி ஒட்டி திரித்து பரப்பப்பட்டது என்பது உதயநிதியினுடைய கைதின் போது அவர் செய்தியாளர்களிடம் பேசிய விஷயமாக இருக்கிறது. அவர் அந்த பேச்சே தவறு, வெட்டி ஒட்டி பரப்பிட்டாங்கன்னு சொல்றார். அந்த பேச்சு அப்படியே உண்மைன்னா கூட அதற்கு ஒரு வழக்கு தொடுக்கலாம், கைது நடவடிக்கை கூடாது என்பதுதான் பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது. பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் உதயநிதியின் கைதை பற்றி சொல்லும் பொழுது, நாளைக்கு, அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்று சொல்லிவிட்டு, அடுத்ததே நாளை சட்டமன்றம் கூட இருக்கிறது, நிதிநிலை அறிக்கை வாசிக்க இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரை ஒடுக்குவதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அன்புமணி அவர்களும் அதே கேள்விதான். அதாவது ஒரு பக்கம் உதயநிதியின் பேச்சு தவறு, கண்டிக்கத்தக்கது என்ற கூடவே கைது நடவடிக்கையும் தவறு என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதில் இந்த பேச்சுக்கு தான் இந்த கைது நடவடிக்கை. அதாவது நேற்று மாலை அவர் பேசுகிறார். இரவோடு இரவாக ஒரு தவேக கட்சியைச் சேர்ந்த ஒருவரே ஒரு புகார், தஞ்சை காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு இன்று காலை 8 மணி 8:30 மணி அளவில் உதயநிதி வீட்டுக்கு காவல்துறையினர் வந்து விட்டார்கள். ஒரு வழக்கில் இவ்வளவு வேகமாக காவல்துறை செயல்படுகிறது என்பது வியக்கத்தக்க ஒன்று. காவல்துறை உடனடியாக வந்து என்ன விஷயம், எப்படி நாங்கள் கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 10-11 மணி வரைக்கும் அது போகிறது. உடனடியாக நீதிமன்றத்தில் முறையிடுகிறார்கள். நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை 12 மணிக்கு மேல் எடுக்கிறோம், அதுவரை கைது செய்ய வேண்டாம் என்று நீதிபதி சொன்னதாக தகவல்கள் வந்தன. ஆனால் அதையும் மீறி, அதாவது திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களின் சொற்களில் சொல்ல வேண்டுமானால், வலுக்கட்டாயமாக நீதித்துறையின் கருத்தை மதிக்காமல் காவல்துறை வலுக்கட்டாயமாக எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்து கூட்டிச் சென்றுள்ளது என்று இளங்கோ அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். சரி, இப்போ இவர் மேல இந்த கேஸ்ல 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் பேசியது திரிசா என்று எதிரில் உள்ளவர்கள் குரல் கொடுத்த போது, எங்க தண்ணி வந்தா என்ன, வரலன்னா என்ன, அங்க வந்தா சரி என்று பேசினார். இது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஆபாச பேச்சு என்பது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால், சதி, குற்றச்சதி, மிரட்டல் என்று பல்வேறு பிரிவுகளில், அதாவது பெண்களை ஆபாசமாக பேசினார், பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று அந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருந்தால் கூட ஒன்றும் நாம் சொல்வதற்கில்லை. ஆனால் மிரட்டல், சதி என்று பல்வேறு பிரிவுகள், 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரிவுகளின் கீழ் எல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது வந்து உடனடியாக பிணை கிடைக்க முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரசின் நோக்கம், நாளை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துக்குள் இருக்கக்கூடாது என்பதாகத்தான் இருக்கிறது என்பது
உதயநிதி உட்பட பல்வேறு தரப்பினரின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதை மெய்ப்பிக்கிற மாதிரியே அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். உதயநிதி கைது குறித்து அவர் பேசிய போது, உதயநிதி பேச்சு எவ்வளவு ஆபாசமா இருக்கு, வக்கரமா இருக்கு, இப்படி எல்லாமா ஒருத்தர் பேசுவாரு, அந்த அவருடைய பேச்சை அவங்க வீட்டில் உள்ள பொண்ணுங்ககிட்டயே போட்டு காட்டினா கூட அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இவரெல்லாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதியே இல்லாதவர், இவரெல்லாம் எப்படி அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார், இவரெல்லாம் சட்டமன்றத்துக்குள் வரவே தகுதி இல்லாதவர் என்று அவர் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறார். அதாவது சட்டமன்றத்துக்குள் வரவே தகுதி இல்லாதவர் என்று அவர் சொல்வதன் மூலம் நாளை அவர் சட்டமன்றத்துக்குள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அரசு இப்படி செய்கிறது என்கிற குற்றச்சாட்டு உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த சொல் அமைந்திருக்கிறது. இந்த இவ்வளவு வழக்குகள், இவ்வளவு 9 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறதன் மூலம் நாளை அவர் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது என்பதுதான் ஒரு அரசியல் கருத்தாக இருக்கிறது. இந்த வழக்குகளில் இவ்வளவு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இது போன்ற அவதூறு வழக்குகளில் என்ன நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது, பல்வேறு அறிவுறுத்தல்களை, பல்வேறு வரையறைகளை வகுத்திருக்கிறது. இது பல்வேறு வழக்குகளில் நாம் கேட்டு தெரிந்து கொண்ட செய்தி. அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் இது போன்ற அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்படும் போது வழக்கு பதிவு செய்யலாம். அது குறித்து சம்பந்தப்பட்டவரிடம் விசாரணை நடத்தலாம். நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும். நீதிமன்றம் தண்டனை கொடுத்தால் தண்டனை, விடுதலை என்றால் விடுதலை என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருக்கிறது. இது போன்ற அவதூறு வழக்குகளில், அதிலும் குறிப்பாக இவர்கள் பதிவு செய்கிற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 7 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை கிடைக்கும் என்கிற வழக்குகளில், அதாவது இப்போ ஒரு வழக்கு பதிவு செய்யும் போது இந்த பிரிவின் கீழ் பதிவு செய்தால் இது இத்தனை ஆண்டு, 2 ஆண்டு கிடைக்கும், 3 ஆண்டு கிடைக்கும், 7 ஆண்டு கிடைக்கும், ஆயுள் தண்டனை கிடைக்கும், தூக்கு தண்டனையே கிடைக்கும் என்கிற மாதிரியான பிரிவுகள் இருக்கின்றன. அதன்படி 7 ஆண்டுகளுக்கும் குறைவான தண்டனை கிடைக்கக்கூடும் என்கிற வழக்குகளில் உடனடி கைது நடவடிக்கை கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒன்றல்ல பல்வேறு தீர்ப்புகளில் கூறியிருக்கிறது. அவை நாம் அவ்வப்போது படித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த கைதின் மூலம் பல்வேறு நபர்களுடன் உரையாடிய போது அது மேலும் உறுதிப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளில் உடனடியாக கைது நடவடிக்கை கூடாது என்று சொல்லியிருக்கிறது. இது எல்லோருக்குமே பொருந்தும் எனும்போது, ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற, ஒரு மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஒருவருக்கு எவ்வளவு பொருந்தும் என்பதை நாம் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கு இத்தனைக்கும் அவர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் காவிரி நீர் விஷயத்தில் தமிழ்நாடு அரசு என்னென்ன பழிகளை செய்தது, எப்படியெல்லாம் அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அந்த விமர்சனங்களின் வீச்சு தாங்காமல் தான் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அது அரசியல். அந்த அரசியல் படி, அதாவது விஜய்க்கும் உதயநிதிக்கும் தனிப்பட்ட வெறுப்புகள், கசப்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கிடையே மோதல் இருக்கிறது, அவர்களுக்கு இருவருக்கும் இடையே தீரா பகை இருக்கிறது என்றெல்லாம் இது வதந்தி. இந்த மாதிரியான செய்திகள் நிறைய இருக்கின்றன. இருவருக்கும் இடையே நிறைய காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. அதன் விளைவாக உதயநிதியை பழிவாங்க வேண்டும், உதயநிதியை ஒரு நாளாவது சிறையில் அடைத்து விட வேண்டும் என்கிற விஜயின் தனிப்பட்ட விருப்பத்தின் காரணமாக இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது என்று ஒரு சமூக வலைதளங்களில் செய்தி பரவுகிறது. இது வதந்தி. இன்னொரு பக்கம் அரசியலாக பார்த்தால், உதயநிதி ஒரு மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவர். அவர் மேடையில் பேசும்போது ஒரு பெண்ணை பற்றி பேச்சு வரும் பொழுது இப்படி பேசுவது மிகவும் தவறானது, கண்டிக்கத்தக்கது என்பது அரசியல் தலைவர்களின் குற்றச்சாட்டு. பிற கட்சி தலைவர்கள், பாஜகவிலிருந்து, பாமகவிலிருந்து, அதிமுக பொதுச் செயலாளர்கள் எல்லோருமே, அதாவது உதயநிதியின் பேச்சு கண்டிக்கத்தக்கது என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயம் அவர்கள் இந்த கைது நடவடிக்கையும் கண்டிக்கத்தக்கது என்று சொல்லியிருக்கிறார்கள். உதயநிதியின் பேச்சு, அதாவது அது ஒரு மேடை பேச்சு. அந்த மேடை பேச்சுக்கு கைது நடவடிக்கை என்பது சரியல்ல என்பது அரசியல் தலைவர்களின் வாதம். சட்டப்படி பார்த்தாலும், சட்டப்படியே இவர்கள் பதிவு செய்திருக்கிற வழக்கு
இவர்கள் பதிவு செய்திருக்கிற பிரிவுகளின் அடிப்படையில் இது 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்கு என்பதால் இதில் உடனடி கைது நடவடிக்கை கூடாது என்பதுதான் சட்டமும் சொல்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசு அரசியல் தலைவர்கள் சொல்வது அரசியல் கருத்துக்கள் பற்றியும் கவலைப்படவில்லை, சட்டத்தை பற்றியும் கவலைப்படவில்லை என்பதுதான் இதில் தெளிவாகிறது. அதனுடைய விளைவு உடனடியாக நீதிமன்றத்தில் எதிரொலித்து விட்டது. இவர்கள் உதயநிதியை கைது செய்ய வீட்டுக்கு காவல்துறை வந்த உடனேயே திமுக நீதிமன்றத்தை நாடுகிறது முன்பிணை வேண்டும் என்று. முன்பிணை வேண்டும் என்று வழக்கு நடந்து அங்கு மனு கொடுத்து அது தொடர்பாக பேசும் பொழுதே இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை உதயநிதி, அதாவது 12 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம், அதுவரை உதயநிதியை கைது செய்ய வேண்டாம் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தியதாக செய்திகள் வந்தன. அவை அதிகாரப்பூர்வமான செய்திகளா என்பது நான் போக போகத்தான் தெரியும். ஆனால் திமுக தரப்பில் இந்த செய்தி சொல்லப்பட்டது. அதை தாண்டி அப்படி ஒன்று இல்லை என்பதால் தான் காவல்துறை உடனடியாக கைது செய்தது என்று தாவேகா தரப்பினுடைய செய்தியாக இருக்கிறது. எப்படியோ கைது செய்து விட்டார்கள். கைது செய்து அவர்கள் உடனடியாக அவரை தஞ்சாவூர் நோக்கி அழைத்து செல்கிறார்கள். அப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வரும்பொழுது நாங்கள் உதயநிதி 1 மணி அளவில் வழக்கு வரும்பொழுது நாங்கள் உதயநிதியை கைது செய்து விட்டோம் என்று அரசு தரப்பு சொல்கிறது. அதற்கான ஆவணங்கள் எங்கே என்றால் அதை ஏதோ தருகிறோம், வரவழைத்திருக்கிறோம், தருகிறோம் என்று நீதிமன்றம் முன்னால் சொல்கிறார்கள். உடனே நீதிபதி, கைது நடந்துவிட்ட பிறகு எதற்கு முன்பிணை வழக்கு, நான் இந்த ஆவணங்கள் வந்த பிறகு இதை மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இந்த ஒரு 2-3 மணி நேரங்களுக்குள் தமிழ்நாடு அல்லோல கல்லோலப்பட்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், திமுகவினர் தெருவில் இறங்கிவிட்டார்கள், சாலை மறியல்கள், மக்களுக்கு பெரும் சிக்கல். திடீரென ஒரு சாலையில் வேலைக்கு அவசரமாக போய் கொண்டிருக்கிற திமுகவினர் போராட்டம் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது. சென்னை அண்ணா சாலை ஸ்தம்பித்தது என்று அனைத்து ஊடகங்களிலும் செய்தி வந்தது. அண்ணா சாலை ஸ்தம்பித்தது என்றால் சென்னையே ஸ்தம்பித்தது என்றுதான் அர்த்தம். ஏனெனில் அது ஒரு நடுநாயகமாக இருக்கிறது. எல்லா பாதைகளும் அதை நோக்கி போகும், அங்கிருந்து வருவார்கள், எல்லாமே தடைப்பட்டிருக்கும். இன்றைக்கு சென்னை மக்கள் பெரும் அவஸ்தையை சந்தித்திருக்கிறார்கள். நாம் சில நண்பர்களிடம் உரையாடிய போது அதையும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதேபோல் இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடெங்கும் பெரிய போராட்டங்கள். திமுகவினர் சாலை மறியல் நடத்துவது, திமுகவினர் சாலை மறியல் நடத்தும் போது அந்த வழியாக வாகனத்தில் வந்தவர்களை தாக்கினார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்தன. கடைகளை வற்புறுத்தி அடைக்க சொன்னார்கள் என்று செய்திகள் வந்தன. இன்னொன்று, திமுகவினர் போராட்டம் நடத்தும் போது அதற்கு எதிராக தாவேகாவினர் போராட்டம் நடத்தினார்கள், உதயநிதி கைதுக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடினார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. இருவரும் தாக்கி கொண்டார்கள், 2 தரப்பினரும் தாக்கி கொண்டார்கள் என்றெல்லாம் செய்தி வந்தன. மொத்தத்தில் தமிழ்நாடே போர்க்கோளம் பூண்டது. தமிழ்நாடு மொத்தமும் இன்றைக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் கூடுதல் நேரத்தை எடுத்து கூடுதல் உழைப்பை செலுத்தி கடுமையாக ஒரு கடுமையான நிலையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. இவ்வளவு கட்டாயம் தமிழ்நாடு எங்கும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதும், அனைத்து அரசியல் தலைவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்பதும், எல்லாவற்றையும் பார்த்தவுடன் உதயநிதியின் கைதில் நாம் தவறு செய்து விட்டோம் என்று விஜய் அரசே உணர்ந்து கொண்டது என்றுதான் தெரிகிறது. ஏனெனில் 2:15 மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தவுடன் அரசு தரப்பில் ஆஜரான வழக்குரைஞர், நாங்கள் உதயநிதியை விசாரணைக்கு அழைத்து செல்கிறார்கள், தஞ்சை காவல்துறையினர் அழைத்து செல்கிறார்கள், அங்கு விசாரணை முடிந்தவுடன் அவரை காவல் நிலைய பிணையிலேயே விடுவித்து விடுவோம் என்று அறிவித்து விட்டார். காவல் நிலைய பிணையிலேயே விசாரணைக்கு அழைத்து சென்று விசாரணை முடிந்தவுடன் காவல் நிலைய பிணையிலேயே விடுவித்து விடலாம் என்கிற எண்ணம் உள்ளவர்கள் இங்கிருந்து அவரை ஏன் தஞ்சாவூர் வரை அழைத்து செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. தஞ்சாவூருக்கு வாருங்கள் என்று அவரை சொல்லியிருக்கலாம், அல்லது அவர்கள் இங்கு வந்தவர்கள் இங்கேயே விசாரணை நடத்தியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நேராக கூட்டிக் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னால் நிறுத்தி, தஞ்சை மாவட்ட நீதிபதி முன்னால் நிறுத்தி அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் நாட்டில் நடந்த போராட்டங்கள், மற்ற கட்சி தலைவர்களின் கருத்துகள் ஆகிய எல்லாவற்றையும் பார்த்து, அதைவிட கூடுதலாக இந்த வழக்கு, இந்த பிரிவுகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்று சட்டப்படியும் நாம் மிகவும் பலவீனமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து உடனடியாக பின்வாங்கிவிட்டது விஜய் அரசு. காலையில் காட்டிய வேகம் மதியம் இல்லை, உடனடியாக பின்வாங்கி
நாங்கள் அவரை ரிமாண்ட் செய்ய போவதில்லை, அதாவது நீதிபதி முன் நிறுத்தி சிறைக்கு அழைத்து செல்ல போவதில்லை, நாங்கள் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வாக்குமூலம் வாங்கிவிட்டு அவரை விடுவித்து விடுவோம் என்று அரசு வழக்குரைஞரை அறிவித்து விட்டார். அரசு வழக்குரைஞர் அறிவித்தவுடன் திமுக தரப்பிலும் நாளை சட்டமன்றம் இருக்கிறது, இவர்கள் விசாரணை என்ற பெயரில் நாளை கடத்திவிடக் கூடாது என்று எச்சரிக்கையாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்ட நீதிபதி விசாரணையை இன்றைக்கே முடித்து இன்றே உதயநிதி அவர்களை விடுதலை செய்துவிட வேண்டும் என்று தீர்ப்பு அளித்திருக்கிறார். ஏனெனில் இவர்கள் இன்னும் விசாரணை முடியவில்லை என்று 2 நாட்கள் அவரை அங்கேயே உட்கார வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. காவல்துறை அப்படியும் செய்யலாம், அவரிடம் இன்னும் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கின்றன, அவர் சரியாக ஒத்துழைக்கவில்லை என்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவரை அங்கேயே தங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதையும் அவர்கள் திமுகவினர் கருத்தில் கொண்டு நாளைக்கு சட்டமன்றம் இருக்கிறது, நாளைக்கு சட்டமன்றத்திற்கு அவர் வர வேண்டும் என்று சொல்லி அதனால் விசாரணையை இன்றே முடித்துக் கொள்ள செல்லுங்கள் என்று கோரிக்கை வைக்க அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி காவல் நிலையத்தில் இன்றே விசாரணை முடித்து அவரை இன்றே விடுதலை செய்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரம் மதியம் 3:30 மணி அளவில் அவர் தஞ்சாவூர் நோக்கி வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். அங்கு போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம், அவர்களுக்கு காவல்துறைக்கு இரவு 12 மணி வரைக்கும் நேரம் இருக்கிறது. சட்டப்படி இன்றைக்குள் என்றுதான் நீதிபதி சொல்லியிருக்கிறார். 8 மணிக்கு விட்டணும்னு சொல்ல, 9 மணிக்கு விட்டணும்னு சொல்ல என்று அவங்க 12 மணி வரைக்கும் அவரை அலைக்கழிப்பதற்கு அதாவது அவரை அங்கு வைத்து விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக எதிர்க்கட்சி தலைவரை காவல்துறை அலைக்கழிக்கிறது, விஜய் அரசு அலைக்கழிக்கிறது என்றுதான் குற்றம் சாட்டுகிறது. எப்படியோ இந்த நிகழ்வில் நாம் தெரிந்து கொண்டது 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, விஜய் ஆட்சியை பாஜக தான் பின்னால் இருந்து இயக்குகிறது என்பது மேலும் ஒரு முறை உறுதிப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இதை ஆதரித்து பேசுபவர்கள் அனைவரும் பாஜகவினர் மட்டும்தான். மற்றபடி மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம், எதிர்கட்சிக்காரர்களும் சரி, 2 பக்கமும் தவறு என்றுதான் சொல்கிறார்கள் ஒழிய முழுக்க ஆதரிப்பது என்பது பாஜகவினர் மட்டும்தான். அதேபோல் இந்த அரசுக்கு ஒரு அரசியல் சட்டமும் அரசியல் நடைமுறையும் தெரியவில்லை, சட்ட நடைமுறைகளும் தெரியவில்லை என்பது இதன் மூலம் மேலும் உறுதிப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, விஜய் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் தனிப்பட்ட பகை இருக்கிறது, அதன் விளைவாக அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அது உண்மையாக இருந்தால் இது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்வினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இதோடு போய்விடாது. ஆனால் சட்டப்படி நடந்திருந்தால், நியாயப்படி நடக்கவில்லை என்றாலும் சட்டப்படி என்று சட்டம் என்ன சொல்கிறது என்று பார்த்து அதை கணக்கில் கொண்டு இந்த அரசாங்கம் செயலில் இறங்கி இருக்குமானால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு சிக்கல், எவ்வளவு பேர் எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்தார்கள் என்பது நாளை போக போகத்தான் தெரியும். நாடெங்கும் ஒரே போராட்டம், கலவரம், அடித்து மண்டை உடைந்து ரத்தம் சிந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பல காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. இவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஒரு அரசாங்கம் ஒரு அவதூறு வழக்குக்காக அல்லது தன்னுடைய தனிப்பட்ட பகைக்காக நடத்துகிறது என்றால் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இனிமேல் இது போன்ற நடவடிக்கைகளில் விஜய் அரசு ஈடுபடக்கூடாது என்பதற்கு நீதிமன்றமே அவர்களுக்கு ஒரு செவிட்டில் அறிந்தது போல் சொல்லி இருக்கிறது. இன்றைக்குள் அவரை விடுதலை செய்தாக வேண்டும், விசாரணை என்ற பெயரில் நாளைக்கு கூட கடத்தக்கூடாது, இன்றைக்குள் விடுதலை செய்தாக வேண்டும் என்று நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. சட்டப்படியும் இல்லாமல், அரசியல் படியும் இல்லாமல் தனிப்பட்ட வெறுப்புகளை கொண்டு ஆட்சி நடத்துவாரையானால் இதுபோல்தான் முடியும். காலையில் வீரம், மதியம் பல்டி என்று ஆகிவிடும். உடனடியாக அவர்களை உதயநிதி அவர்களை ஒரு நாள் கூட சிறையில் வைக்கவில்லையே என்று தாவேக்கானர் இன்றைக்கு இப்பொழுது வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வருத்தம் அந்த தலைமை வரைக்கும் இருக்கிறதா என்பது போக போக தெரியும். எப்படி இருப்பினும் இது இன்றைய நடைமுறை, இன்றைக்கு தாவேக அரசு, விஜய் அரசு நடந்து கொண்ட நடைமுறை சரியானதல்ல, ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, கண்டிக்கத்தக்கது. இனிமேல் அந்த அரசு இவ்வாறு செய்யக்கூடாது. அந்த அரசாங்கம் இவ்வாறு செய்ததன் காரணமாக திமுகவினர் தெருவில் இறங்கி போராடுகிறார்கள். அவர்கள் கட்சி தலைவரை கைது செய்தார்கள் என்பதற்காக அவருடைய கட்சி தொண்டர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் வேறு. அப்பாவி பொதுமக்கள், இன்றைக்கு
தஞ்சாவூரில் பள்ளிகளுக்கெல்லாம் அரை நாள் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் தேவையா? இது எல்லாவற்றையும் பொறுப்புடன் கவனிக்கக்கூடிய அரசாங்கம் இவ்வளவு பொதுமக்களுக்கான பாதிப்பு, ஒரு அரை நாள் பள்ளி விடுமுறை போன்ற ஒரு செயல்களுக்கெல்லாம் காரணமாக இருக்க வேண்டுமா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இனியாவது திருந்தி ஒரு வாராது வந்த மாமணி போல் ஒரு அரிய வாய்ப்பு ஆட்சி நடத்த கிடைத்திருக்கிறது. விஜய் அவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.